Hello friends, இந்த வீடியோவில் நம்ம குரூப் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரூப் வெலாசிட்டி அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேன் வேவ்ஸ் இன் லாஸ்லெஸ் மீடியா இன் லோ லாஸ் டயலெக்ட்ரிக் அண்ட் பிளேன் வேவ்ஸ் இன் கண்டக்டர் அப்படிங்கிற டாப்பிக்கு அடுத்த டாப்பிக்காக இந்த குரூப் வெலாசிட்டி அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வெலாசிட்டினா என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த மேத்தமெட்டிக்கலாக எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஃபேஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஃபேஸ் வெலாசிட்டி. ஒரு வேவு அந்த மீடியத்தில் எவ்வளோ வேகத்தில் ஃப்ளோ ஆகி போகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபேஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேவ் வந்து நமக்கு ஸ்பேஸில் ப்ராபகேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ஆல்மோஸ்ட் அதோட ஃபேஸ் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லைட் வெலாசிட்டியாக இருக்கும். அதாவது அந்த மீடியத்தில் அது எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெறும் இன்ஃபர்மேஷன் சிக்னலை மட்டும் நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். அது சாத்தியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது கூட மற்ற சிக்னலையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரியர் சிக்னலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் அனுப்புவோம். அப்போ ஒரு சிக்னல் இல்லாமல் இன்னொரு சிக்னலையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய ஃபைனல் சிக்னலில் அதோட ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் சிக்னல் மாதிரியும் இருக்காது, கேரியர் சிக்னல் மாதிரியும் இருக்காது, கண்டிப்பாக அது மாறி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்பிளிடியூட் மாடுலேஷனுக்கான வேவ் பாருங்கள். ஸோ இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட இன்ஃபர்மேஷன் சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி கேரியரோட ஆம்பிளிடியூடை நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரூப் வெலாசிட்டியும் இருக்குது, ஃபேஸ் வெலாசிட்டியும் இருக்குது. ஸோ இந்த வேவுக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட வெலாசிட்டியை வந்து நம்ம ஃபேஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதோட என்வலப் பாருங்கள், இந்த என்வலப்போட ஸ்பீடை பாருங்கள், இந்த என்வலப்போட ஸ்பீடை தான் அவங்க குரூப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிக்னல் தனியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னால் அதோட வெலாசிட்டியை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா ஈக்குவல் டு லைட் வெலாசிட்டின்னு சொல்லலாம் இன்கேஸ் ஃப்ரீ ஸ்பேஸில். இப்போ ஒரு 2-3 சிக்னல் மாடுலேட், இப்போது ஏஎம் சிக்னல் எஃப்எம் சிக்னல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் ஒரு கேரியர் சிக்னல் 2 சிக்னலோட முடிஞ்சிருச்சு. பட் எல்லா மாடுலேஷனும் வெறும் 2 சிக்னல் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய சிக்னலை வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்படி நிறைய சிக்னலை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வேவோட இந்த என்வலப், இந்த ஃப்ளோ ஆகுது பாருங்கள், இந்த என்வலப் இது என்ன வெலாசிட்டியில் ஃப்ளோ ஆகி போகுது அப்படிங்கிறது தான் அவங்க குரூப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குரூப் வெலாசிட்டிக்கான டெஃபினிஷன் பாருங்கள். குரூப் வெலாசிட்டி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ் பாக்கெட் என்வலப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேவ் பாக்கெட்னா என்னென்னா, ஸோ வேவ் பாக்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேவ் பாக்கெட் அப்படிங்கிறது இப்போ ஒன்று கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 10-15 இந்த மாதிரி இருக்கிறத சேர்த்து ஒரு வேவ் பாக்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த வேவ் பாக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அது உள்ளே இருக்கிற அந்த ஒரு பேக்கெட் ஆஃப் வேவ் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னால் அது உள்ளார இருக்கக்கூடிய இந்த சிக்னலோட வெலாசிட்டி ஃபேஸ் வெலாசிட்டி, அந்த பேக்கெட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய என்வலப்போட வெலாசிட்டியை குரூப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸ் வெலாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். விபின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா யூபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்க டேவிட் கே செங்கில் வந்து பார்த்திங்கன்னா யூபி அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபேஸ் வெலாசிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஒமேகா பை பீட்டா அப்படிங்கிறது அதோடைய டெரிவேஷன். இப்போ டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்கணும். இதை வந்து 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் இன்னும் 2-3 சிக்னலோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வேவ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சிக்னலையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. நம்ம ஒரு 3-4 சிக்னல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ நான் ஒரு 2-3 சிக்னல் எடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 சிக்னலை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேரியர்னு எடுத்துக்கலாம், இது ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஆம்பிளிடியூட் மாடுலேஷனும் பண்ணலாம், இல்லை ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனும் பண்ண முடியும், ஃபேஸ் மாடுலேஷனும் பண்ண முடியும். ஸோ என்ன ஒரு மாடுலேஷன் அப்ளை பண்ணாலும் எனக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அவுட்புட் வேவ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்னல் மாதிரியும் இருக்காது, இந்த சிக்னல் மாதிரியும் இருக்காது. கண்டிப்பாக அது டிஸ்பர்ஸ் ஆகி வேறு ஒரு மாடலில் தான் நமக்கு கிடைக்கும், அதாவது வேறு ஒரு இதில் தான் கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிக்னலால் மட்டும் கிடையாது, ப்ராபபிலி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மீடியம் வழியாக போகும். ஸோ இந்த டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிக்னல் ஒன்றோட ஒன்று ஆட் ஆகிறதுனால மட்டும் கிடையாது, மீடியம் வழியாக ப்ராபகேட் ஆகி போகும்போதும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பர்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை டிஸ்பர்சிவ் மீடியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ முதல்ல இந்த குரூப் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த குரூப் வெலாசிட்டிக்கு
டேவிட் கெச்சங் ஃபீல்ட் அண்ட் வேவ் மேக்னெட்டிக்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்குறாங்க. நான் அதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட்டில் இருக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பீட்டா ப்ளஸ் டெல்டா பீட்டா, பீட்டா நாட் மைனஸ் டெல்டா பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபேஸு. ப்ளஸ் இதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து நம்ம கேரியருங்க எடுத்துக்கலாம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாடுலேட்டிங் சிக்னல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ஒன்று வந்து கேரியர் சிக்னலோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அதோட ஃபேஸு, அதே போல் மாடுலேட்டிங் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் அதோட ஃபேஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 2 சிக்னலையும் நம்ம ஆட் பண்ணலாம். நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல் என்னோட ஆம்ப்ளிடியூட் காஸ் வேவ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்டோட ஃபேஸ். அதே போல் ரெண்டாவது சிக்னல் அதோட ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட், ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே வந்து நான் E0ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ காஸ் வேவ் எடுத்துருக்கிறேன், அதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அதோட ஃபேஸ் இதை வந்து இன்ஃபர்மேஷன் இந்த இதில் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி E0 வந்து காமனாக இருக்குது, அதனால் அதை நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ காஸ் ஏ இதை காஸ் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டியை நம்மளால் அப்ளை பண்ணலாம். இது மொத்தத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இது மொத்தத்தையும் பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கிறாரு. இப்போ நான் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணிக்கிறேன். காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 காஸ் ஏ மைனஸ் பி பை 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த 2 சிக்னலையும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இவரையும் இப்போ ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். சைன் எல்லாம் உள்ளே கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் I will get 2 omega naught minus 2 beta naught zன்னு கிடைக்கும். ஸோ 2வை கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த 2 வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ இவங்க 2 பேரையும் நான் இப்போ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஒமேகா நாட் டி மைனஸ் பீட்டா நாட் இசட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காஸ் ஏ மைனஸ் பி பை 2 எடுத்துருக்கிறேன். சேம் ஏவையும் பியையும் சைன் முதற்கொண்டு உள்ளே இன்க்ளூட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறேன். இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 2 டெல்டா ஒமேகா டி மைனஸ் டெல்டா பீட்டா இசட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2க்கு 2 கேன்சல் ஆச்சுன்னா காஸ் ஏ மைனஸ் பி பை 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். காஸ் டெல்டா ஒமேகா டி மைனஸ் டெல்டா பீட்டா இசட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அதை இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். 1 minute. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே ஃபார்முலாவில் எழுதிங்க ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. ஸோ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 காஸ் ஏ மைனஸ் பி பை 2 இல்லைங்களா? ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி இப்போ அந்த இடத்துல நம்ம எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈட்டா நாட் வந்து காமனாக இருந்தது, அதை வெளியே எடுத்துருக்கிறோம். காஸ் இது வந்து ஏ ப்ளஸ் பி பை 2, இவர் வந்து காஸ் ஏ மைனஸ் பி பை 2. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நமக்கு அவுட்புட் வேவு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு உண்டான ஆங்குலர் வெலாசிட்டி, ஐ மீன் தென் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்வலப்போட ஆங்குலர் வெலாசிட்டி அண்டு ஃபேஸ் கான்ஸ்டன்ட் இது உள்ளதாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு நான் வந்து ஃபேஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டால் போதும். இதை நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்வலப் வேணும் அப்படின்னு சொன்னால் இதை நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னு சொன்னால் தென் ஐ வில் கெட் இட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஃபேஸ் வெலாசிட்டிக்கு இவரை நான் இப்போ எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப், இங்கே பாருங்கள் இந்த இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ இவங்களை வந்து நான் என்ன பண்ணணும்னா டிக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அதனால் ஒமேகா நாட் கான்ஸ்டன்ட் இருக்கும், வெளியே எடுத்துனா டிடி பை டிடின்னு இருக்கும். இவர் 1ன்னு வந்துடுவார். அதே போல் இங்கே பீட்டா நாட் இசட் அப்படிங்கிறத வந்து நான் என்ன ஐ மீன் பீட்டா நாட் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வெளியே எடுத்துட்டேன்னா டிஇசட் பை டிடி. ஸோ என்னோடய ஃபேஸ் வெலாசிட்டிக்கான டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஇசட் பை டிடி அப்படிங்கிறது தான் ஃபேஸ் வெலாசிட்டிக்கான டெஃபினேஷன். ஸோ டிஇசட் பை டிடி எனக்கு இந்த இடத்துல இருக்குது, இதை நான் கொண்டு வரணும். அதனால் நான் என்ன பண்ணேன், யூபி ஈக்குவல் டு ஒமேகா நாட், இந்த டிடி பை டிடி 1ன்னு வந்துடும், மைனஸ் பீட்டா இசட் பீட்டா நாட் டிஇசட் பை டிடின்னு இருக்குது. இவரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு பீட்டா நாட்டை கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தென் ஐ வில் கெட் யூபி ஈக்குவல் டு டிஇசட் பை டிடி ஈக்குவல் டு ஒமேகா நாட் பை பீட்டா நாட். இவர் என்னுடைய ஃபேஸ் வெலாசிட்டி. இப்போ குரூப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோட என்வலப்போட டீட்டெயில் தான் எனக்கு வேணும். ஸோ இந்த என்வலப்போட டீட்டெயிலை நான் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஜி கண்டுபிடிக்கணும். ஸோ என்வலப்பை நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்.
ஓகேங்களா. ஸோ என்வலப்புக்கு உண்டானதை இதை நான் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டு இப்போ நான் இதை யூஜி கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் dz/dt. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் d/dt ஆஃப் டெல்டா ஒமேகா டி மைனஸ் டெல்டா பீட்டா இசட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ டெல்டா ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது dt/dt 1ன்னு வந்துடும். இங்கே டெல்டா பீட்டா எனக்கு கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துட்டோம்னா dz/dtன்னு இருக்கும். ஸோ டெல்டா ஒமேகா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டெல்டா பீட்டா பை dz/dt. எனக்கு தேவை வந்து dz/dt. அவர் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் டெல்டா பி கீழே வந்துச்சுன்னா டெல்டா ஒமேகா டிவைடட் பை டெல்டா பீட்டான்னு எழுத முடியும். இவரை இந்த மாதிரியும் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா குரூப் வெலாசிட்டி ஃபேஸ் வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்றதுனால இது எழுதியிருப்பாங்க. தென் மேத்தமெட்டிக்கலாகவும் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. 1 minute. ஸோ மேத்தமெட்டிக்கலாகவும் இதுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெல்டா பீட்டா as well as டெல்டா ஒமேகா இருக்குங்களா. டெல்டா அப்படிங்கிறது வந்துன்னா ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2. அதே போல் டெல்டா பீட்டானா β1 மைனஸ் β2. இப்போ இது ரெண்டு பாருங்கள், ரெண்டுமே வந்து வேரியபிளாக இருந்தது. ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் we cannot proceed with any mathematical calculation. அதனால் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ரெண்டு இதுக்கும் வந்து இப்போ 0 இருக்கிறதா அசியூம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனை ஆர்டினரி டிஃப்ரென்சியேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுத முடியும். தட் இஸ் குரூப் வெலாசிட்டி ஈக்குவல் டு 1/d/d ஒமேகா அப்படின்னு சொல்லி எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களோட குரூப் வெலாசிட்டி. ஸோ எக்ஸாமினேஷனில் ஒருவேளை குரூப் வெலாசிட்டிக்கும் ஃபேஸ் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ப்ரூஃபை வந்து நம்ம எழுத வேண்டியிருக்கோம். இப்போ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபேஸ் வெலாசிட்டி அண்ட் குரூப் வெலாசிட்டி. ஸோ ஃபேஸ் வெலாசிட்டி இங்கே எழுதியிருக்கிறோம் ஒமேகா பை பீட்டா. குரூப் வெலாசிட்டி நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ பீட்டா என்னன்றது எனக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ இதில் இருந்து நான் பீட்டாவே எடுத்துக்கிறேன். பீட்டா இங்கே கொண்டு போனால் யூபி எனக்கு கீழே வந்துடும். ஸோ பீட்டா ஈக்குவல் டு ஒமேகா பை யூபின்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல dβ பை டி ஒமேகாவை கண்டுபிடிச்சோம்னா அதை 1/ல போட்டு நம்ம குரூப் வெலாசிட்டிக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு dβ பை டி ஒமேகா கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணால் d/d ஒமேகா ஆஃப் ஒமேகா பை யூபி அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் d/dx ஆஃப் u/vக்கு ஃபார்முலா இருக்குது. v இன்ட்டு du/dx மைனஸ் u இன்ட்டு dv/dx டிவைடட் பை v ஸ்கொயர். இப்போ நான் அதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். d/du ஒமேகாவா யூபி. ஸோ மேலே இருக்க ஒரு யூன்னு எடுத்துக்கலாம், கீழே இருக்க ஒரு வின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் யூபி இன்ட்டு டி ஒமேகா பை டி ஒமேகா மைனஸ் ஒமேகா இன்ட்டு டியூபி பை டி ஒமேகா டிவைடட் பை வி ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ வி இருக்க வேண்டிய இடத்துல யூபி இருக்குது, அதனால் யூபி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டி ஒமேகா 1ன்னு வந்துட்டா பேலன்ஸ் யூபி இருக்கும். யூபி டிவைடட் பை யூபி ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா பை யூபி ஸ்கொயர் டியூபி டிவைடட் பை டி ஒமேகா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டி/டி ஒமேகா டியூபி பை டி ஒமேகா ஈக்குவல் டு இங்கே வந்து 1 இந்த மேலே ஒரு யூபிக்கு கீழே இருக்க ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1 டிவைடட் பை யூபி மைனஸ் ஒமேகா பை யூபி ஸ்கொயர் டியூபி டிவைடட் பை டி ஒமேகா அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதில் 1/யூபி காமனாக இருக்குது, நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் எனக்கு இது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ dβ பை டி ஒமேகா இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் யூஜி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை dβ பை டி ஒமேகா. ஸோ 1/, இங்கே நம்ம கண்டுபிடிச்சது அப்படியே வந்திருக்கும். ஸோ இந்த யூபி மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் group velocity equal to UP divided by 1 minus W by UP DUP by DX. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஃபேஸ் வெலாசிட்டியாக இருக்கும், ஃபைனலாக கிடைக்கிறது குரூப் வெலாசிட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DUP by DX இருக்கு இல்லைங்களா, இதை வச்சுட்டு தான் மீடியம் வந்து எந்த மாதிரியான மீடியம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க இல்லை வேவ் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். டிஸ்பர்ஷன் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த டியூபி பை டிஎக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது 0ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டிஸ்பர்ஷன் நடக்கலைன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சிக்னல் கொடுத்தோமோ சேம் சிக்னல் தான் அவுட்புட்டாக கிடைக்குது, எந்த ஒரு டிஸ்பர்ஷனும் நடக்கலை. அதாவது வேவ் வந்து மாறிலாம் கிடைக்கல, என்னோட இன்புட் என்னவோ அது அப்படியே தான் எனக்கு அவுட்புட்டாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வெலாசிட்டி அண்ட் ஃபேஸ் வெலாசிட்டி ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். எப்போன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல், வெறும் ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் மட்டும் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க, அதோட ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த ஒரு சிக்னலை மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், இதோட ஃபேஸ் வெலாசிட்டி இதோட குரூப் வெலாசிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ டிஸ்பர்ஷன் எதுவுமே நடக்கலைன்னு அர்த்தம்.
அதே போல் ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ டியூபி பை டி ஒமேகா வந்து லெஸ் தென் 0வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நார்மலான டிஸ்பர்ஷன் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாடுலேஷன்ஸ் சொல்லலாம். அடுத்தது வந்து ஒருவேளை டியூபி பை டி ஒமேகா கிரேட்டர் தென் 0வாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனோமலஸ் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான டிஸ்பர்ஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் டிரைவ் குரூப் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னால இல்லை எக்ஸ்பிளைன் குரூப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வெலாசிட்டிக்கான டெரிவேஷன் போடுங்க, ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேஸ் வெலாசிட்டி அண்ட் குரூப் வெலாசிட்டி ரெண்டுமே சேர்த்து எழுதணும். ஒரு சில டைம் எக்ஸாமினேஷனில் பர்டிகுலராக ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குரூப் வெலாசிட்டி அண்ட் ஃபேஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம இங்கே பார்த்துட்டிங்களா இந்த டெரிவேஷன் மட்டும் நமக்கு சஃபிஷியன்ட். ஸோ எக்ஸாமினேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். குரூப் வெலாசிட்டின்னு கேட்டால் ரெண்டுத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த குரூப் வெலாசிட்டி ஆஸ் வெல் அஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் குரூப் வெலாசிட்டி ரெண்டுமே எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.